லார்ட். இன்னைக்குள்ள வேத வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏசாயா 27:3 இப்படியாக சொல்லப்படுறது. ஸோ நம்முடைய தேவன் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகளை அப்பப்போ சந்திக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாக்கிறார். இரவும் பகலும் நம்மேல் நோக்கமாக இருந்து அவர் நம்மளை காக்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய திராட்சை கொடி நல்ல கனிகளை கொடுக்குமாம். நல்ல கனிகளை கொடுக்கிற திராட்சை கொடியை அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அதே போலதான் நாமளும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நல்ல நல்ல காரியங்களை செய்து ஆண்டோட பிள்ளைகளாய் வாழ்வோமானால் தேவன் நம்மளை பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி நமக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வார்.